2026 செய்கிற தொழிலில் மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் பணக்காரனும் ஆகக்கூடிய யார் ஜாதகர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் இந்த 2026 தொழிலில் வெற்றி பெற போகிறாங்க. அதாவது கும்பம், கடகம், விருச்சிகம், அதே மாதிரி ரிஷபம், இந்த 4 ராசிகள் கோடீஸ்வர யோகம்னு சொல்லிட்டான். மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு உன்னத நிலைக்கு வரப்போகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சின்ன தொழில் பண்ணும்போது அந்த மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் வரப்போகுது. அது வந்தது அப்படின்னாக்கா சின்ன தொழில் பெரிய தொழிலாகவும் லட்சம் கோடின்னு நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. இந்த 4 பேர்கள். ஐயா 4 பேரை சொல்லிட்டீங்க, மற்ற 8 பேர் என்னாச்சுன்னா 8 பேருக்கும் இருக்குது. அவர்களை விட இவர்கள் உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க. அவங்களும் தொழில் பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த 4 பேருக்கு அதிகமான அற்புதமான யோகங்கள் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு அற்புதமான ஒரு காலங்கள் இப்போ 2026 இந்த 4 ராசிகளுக்கு இருக்குது. ஐயா மற்றவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, இது நிறைய பேருக்கு அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். அதில் முடக்கு தோஷம் இருக்கான்னு பார்க்குறோம். 3ஆம் இடமும் 3ஆம் இட அதிபதியினுடைய நிலை என்ன, அவை முடங்கி போயிருந்தால் இந்த தொழிலில் வெற்றி கிடைக்காது. அப்போது என்ன திசை நடக்குது? திசைகள் நடக்கும்போது தான் முடக்கு தோஷத்தை அது உருவாக்கும். எல்லா திசையிலும் முடக்கு தோஷம் வராது, குறிப்பிட்ட திசைகளில் வரும். அப்போ அதுக்குள்ளே பரிகாரங்கள் செய்து, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வருடம் பிறக்கும் பொழுது நான் எல்லாரும் சொல்லுவேன், புது வருஷம் பிறக்குதுன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லார் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருங்க. என்ன திசை நடக்குது, என்ன கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கடமைகளை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தினமும் ஜோதிட புக்கு எடுத்துகிட்டு அலையக்கூடாது. உங்கள் இதை செஞ்சுட்டு உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்பாக பாருங்கள். இந்த வருட எண்டுக்குள்ளே உயர்ந்த இடத்துல, உன்னதமான இடத்துல, இப்போ ஒரு ஸ்கூட்டரில் போகிறவங்க கார் வாங்கியிருப்பாங்க, பழைய வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பங்களாவுக்கு போயிருப்பாங்க, சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க புது வீடு கட்டியிருப்பாங்க, திருமணமாகாத வீட்டில் பெண்கள் பையன்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் திருமணம் பண்ணியிருப்பாங்க. இதுதானே உன்னத நிலை, அதை அடைஞ்சிருவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. அதை பரிகாரம் செய்து கொண்டு இந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் தாராளமாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.